ஹாய் காய்ஸ், நானும் அம்மாவும் ஒரு சின்ன அவுட்டிங் கிளம்பிட்டோம். அவுட்டிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவுட்டிங் இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு அவுட்டிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். எங்கே கிளம்புனாலும் ஒரு டீ ஒன்று குடித்தாதான் வேலை செய்யும் ஆளுக்கு. அதனால் பாருங்கள், கிளம்பியாச்சு. பைக் எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான். இங்கே ஒரு ஆள் டீ இப்போ தான் குடிச்சிட்டு இருக்கேன். டீயை குடிச்சிட்டு நாங்கள் அவுட்டிங் போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. இப்போ என்ன அவுட்டிங்ன்றது நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. என்ன அவுட்டிங் தெரியுமா? எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு சிரிக்க போறீங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னோட ஃபேவரட் ஹேண்ட்பேக். ஓகேங்களா, ஒரு 3 பேக்கு. எல்லாமே என்னோடய ஃபேவரட். ஒர்க்குக்கு போகும்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இது எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு இதில் ஒரு இதாண்டு போச்சு. 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாங்கன்னு கேட்கலாம். இருந்தாலும் இது நல்லா இருக்கு இல்லையா, ஏன் விடணும்? ஜஸ்ட்டு இதை நம்ம இதில் கொக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட்டு இதில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன்னா சூப்பரான ஒரு பேக் ரெடி ஆயிரும். பாப்பாவுக்கு அப்படியே போட்டு விட்டுறோன்னா அழகாக போட்டுக்கிடுவா. சரி, ஏன் வேஸ்ட் பண்ணோம், ஸ்டிச் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகேயா, இந்த பாருங்கள், இந்த பேக்கை பாருங்கள், எங்கே போய் மாட்டி வச்சுருக்கேன் பாரு. எதையோ போயிட்டு மாட்டி வச்சுருக்கேன். சரி, இதுவும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். சரி, நம்ம போயிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே போயிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வெளியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே மம்மியோ ஹாப்பியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் வந்துட்டோம். போனோம், பார்த்தா மழை வந்துருச்சுங்க. அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம கடன்னு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு இங்கே மார்க்கெட்டுக்கு போனாலே அங்கேயே ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் பண்ணுறது திங்ஸ் எல்லா ஷாப்பும் இருக்குது. வரிசையாக ஒரு 1 பை 1 பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு ரெயின் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஓடி வந்துட்டோம். பாருங்கள், பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தச்சு பிடிச்சாச்சே என்னோடய பேக்கு. வெரி குட். ஓகே, அடுத்தது அதே மாதிரி 3 பேக்கையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இனி அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாம் ஓரளவு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நிறைய டைம் மார்க்கெட் போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஷாப் பார்த்தோங்க. என்ன ஷாப்புனா, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல நான். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். இனி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அது ஓகே. இது ஒரு ஷாப்பு. ஒரே ஒரு தாத்தா வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் எது எடுத்தாலும் 10 ருபீஸாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. எது எடுத்தாலும் 10 ருபீஸ் சொல்லிட்டு ஷாப்பு. சரி, அந்த தாத்தாவை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் ஒன்று 10 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் ஓகே தான். ஒன்ஸ் ஒரு டைம் குழம்புக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், அந்த பருப்பு, பட்டாணி, சுண்ட வத்தல், காஞ்ச வத்தல், அன்னாச்சிப்பூ, அப்புறம் தேன் அது என்ன மிட்டாய்? அது ஒரு மிட்டாய், அது அம்மாவுக்கு. உங்களோட ஃபேவரட் அம்மா? எல்லாம் இப்போ 10 ருபீஸ்ன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் காய் வாங்கிட்டு அப்படியே பேக்கு ஸ்டிச் பண்ணிட்டு என்ன அம்மாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓகே, இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். பாய்.